அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் சொகுசு கப்பல் குறிக்கட்டுவான்லேருந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். அதிநவீன வசதிகளோட இந்த சுற்றுலா பயணிகள் கப்பல் வந்து எங்கே தயாரிக்கப்பட்டா யாழ்ப்பாணத்தில் மண்கும்பான் என்ற இடத்துல வந்து தயாரிக்கப்பட்டது. அதுக்கு வந்து இப்போ பயன்படுத்தப்பட்ட ஆக்கள் வந்து எங்கள்கிட்ட தமிழ் ஆக்கள்லாம். The motorboat that was made by the boys of Jaffna. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்ற இடங்களில் ஃபைபர் வேலை, அதாவது ஃபைபர் வேலை செய்கிற ஆக்களை வச்சு தான் இந்த கப்பல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ண சகோ கிரியேஷன் ஃபவுண்டர் அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னென்ன வசதிகள் இந்த கப்பலில் இருக்குது, இதை யார் உற்பத்தி செய்தது அண்டு சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அதை பற்றி ஃபுல் விவரங்களாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த வெள்ளோட்டம் எங்கேண்டா உங்களுக்கு தெரியும், குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து ஜெட்டியிலிருந்து அம்பரண்ட பெயரிடப்பட்ட இந்த சொகுசு கப்பல் ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகுது. இதில் வந்து நாங்கள் எல்லாம் போகிறோம். யாரெல்லாம் வர போயினோம்ட்டு பாருங்கோ, சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நெடுந்தீவு போட் வந்து ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் இந்த போட்டை எடுக்க போயினோம். என்ன இன்வைட் பண்ணோன்னா, நான் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கப்பலுக்குள்ளே ஏறினான். கப்பலுக்குள்ளே ஏறவே வேறு ஃபீலாக இருந்துச்சு, நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் வேலை செய்து கொண்டு இருந்துச்சு நம்ம அவசரமாக. அதேமாதிரி சாப்பாடும் வந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4:30 இருக்கும் கப்பல் வந்து வெள்ளோட்டத்துக்கு ரெடி ஆகி கொண்டு கேட்க நாகலிங்கம் வேதநாயகம் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடமாகாண் அவர் வந்திருந்தார். இந்தியாவில் யாழ்ப்பாண துணை தூதுவர் கன்சல் ஜெனரல் ஸ்ரீ சாய் முரளி அவரும் வந்திருந்தார். ஜாலை இயங்கும் கொட்டல் உறுப்பினர்களும் சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பானவர்களும் போலீஸாரும் வந்திருந்தவன். மற்றும் சோலார் இம்பல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கப்பலை வந்து உற்பத்தி செய்வதவர்கள் சார்பாக கொஞ்சம் ஆக்களும் வந்திருந்தவன். கப்பல் உரிமையாளர்களாக ஸ்ரீலங்கா அவர் தான் டூரிசம் இதில் வந்து நடைமுறைப்படுத்த போயினோம். அதன் நிர்வாகிகளாக வெளிநாட்டாளரால் சிஇஓ கண்டாட் ரஞ்சர்ஸ் அவர்கிட்ட ஸ்பெல்லிங் அப்படி வருது. எம்டி கௌசல் ரஞ்சர்ஸ் அவர்கிட்ட ஸ்பெல்லிங் அப்படி வருது. எம்டி கௌசல் ராஜபக்சா மற்றது யூடியூப்பர் சார்பில் நானும் அதேமாரி நிறைய டூரிசம் சம்மந்தமான நிறைய மெம்பர்ஸும் வந்திருந்தவன். சரி, இப்போ நாங்கள் இந்த கப்பல்ன்ற பாதுகாப்பு வசதிகளை பார்ப்போம். ஏன்னா அதுதான் சரியான இம்பார்ட்டன்ட். நடுக்கடலில் போகிறது இப்படி இருக்குமோ தெரியாதுண்டு. ஆனால் பாதுகாப்பு வசதிகளுக்காக வந்து குறை வைக்கல. சேஃப்டி என்று பார்த்தோம்னா எமர்ஜென்சிக்கு வந்து ரிப் போட்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், ரிஜிட் இன்ஃப்ளேவபிள் போட். அது வந்து இப்போ எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எக்ஸிட் பண்ணி போகணுமெண்டா அதில் ஏறி டக்குன்னு வெளிக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, ஃபயர் சேஃப்டி இருக்குது. அதாவது தீ பிடிச்சா அப்படியான விஷயங்களுக்கும் சேஃப்டியாக வச்சிருக்கணும். அதுமாதிரி சேஃப்டி ஜாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணினோம். அதேமாதிரி பெரிய பலூன் இருக்குது, இந்த சேஃப்டி மிதக்கிற பலூன் இருக்குது. கீழே இருந்து மேலே ஏறி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, டிஜே எல்லாம் ரெடி பண்ணினா. வந்து கண்ட்ரோலர் பாருங்க, இங்கே தான் இபிஎஸ் மேப் எல்லாம் போட்டிருக்கு. இந்த கப்பலை பார்த்தோம்னா 3 தளங்கள் இருக்குது. 3 தளங்களில் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பயணிகள் வந்து க்ரூ மெம்பர்ஸுடன் சேர்த்து பயணிக்கலாம். கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜும் இருக்குது. கப்பலில் வேலை செய்பவர்களுக்கு தங்குற இடம் எல்லாம் வச்சிருக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. பாத்ரூம் வசதிகளுடன் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும். இந்த பகுதியை பார்த்தோம்னா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும். இங்கே வந்து இந்த கப்பல் வந்து மாலுமி வேலை செய்கிறார். அதாவது கப்பலை வந்து ஓட்டி செல்றவர் செக் ஃபார் ஆல் இருக்கிறார். 3 லைஃப் கார்டு இருக்கணும். அதாவது அந்த நீச்சல் தெரிஞ்ச ஆக்கள் NBQ சர்டிஃபிகேட் எடுத்தாக்கள்லாம் வேலைக்கு வச்சிருக்கணும். அதேமாதிரி சப்ளை வேலை செய்கிற ஆக்களும் இருக்கணும். இந்த கிளீனிங் அந்த வேலை செய்கிற ஆக்களும் இந்த கப்பலில் இருக்கணும். மொத்தமாக 5 பேர் கட்டாயம் இது சம்மந்தமாக வேலை செய்கிறாங்களும் வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் நடுப்பகுதியை பார்த்தோம்னா நடுப்பகுதி வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் சுற்றி வேற இருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதோ அப்படியானதோ பாத்ரூம் வசதிகளோட கடலை பார்க்குறதுக்கு அந்த கடல் மட்டத்தில் மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்குது. அப்போ இலகுவாக இருக்கும். உண்மையாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த போட் வந்து எனக்கு தந்தது. அது மட்டும் இல்லை, மேல் பகுதியை பார்த்தோம்னா
மேல் பகுதியில் தான் நிறைய வசதிகள் இருக்குன்னு சொல்லலாம். மேல் பகுதியில் வந்து கண்ட்ரோல், அதாவது மாலுமி வந்து அந்த போட்டை திருப்பி செய்கிற வசதிகளோட ஜிபிஎஸ் போட்டி டிஸ்பிளேல எல்லாம் போட்டு அப்படி போட் நான் வந்து என் லைஃப்பில் பார்க்கல. முதல் முறை பார்க்க எங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷனாக இருந்துச்சு, எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து நிறைய கதைகள் போட்டு மேசியலோட ஒரு பார்ட்டி செய்கிற மாதிரி, ஒரு சின்ன ஒரு வெட்டிங் செய்கிற மாதிரியும் ஒரு நல்ல இடங்கள், சமையலறையும் இருக்குது நடுவில். நல்லா செய்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷான மிரக்கறி வச்சு உடனே இங்கேயே செய்தது நல்லா இருக்கும். Friendship University of Moscow. இதில் வந்து பிஸ்கெட்டுக்கு மேலே ஒரு சோஸ் மாதிரி வச்சு ரால் வச்சிருக்கிறோம். உண்மையாக நல்லா இருக்கு. அப்போ அதுலேயே சமைச்சு ஒரு ஈவெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்தோம்னா இதுக்கு மேலே கூரை வந்து போட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு வந்து சோலார், அதாவது சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை உருவாக்குற வசதிகளோட இந்த சோலார் கூரை வந்து அமைஞ்சிருந்தது. இந்த கப்பலானது சோலார் மூலம், எரிபொருள் மூலம் இயங்கக்கூடிய வசதியே இருக்குது. ஏன்னாண்டா சோலார் வந்து எந்த நேரம் எடுக்காட்டியும் பேட்டரி பேக்கப்பில் வேலை செய்யும். இருந்தாலும் பிரதானமாக ஃபியூவல், அதாவது எரிபொருளில் வந்து வேலை செய்கிற மாதிரி தான் உற்பத்தி செய்திருந்திருக்கிறோம். சோலார் இம்ப்ளாஸ் பிரைவேட் லிமிடெட் இவன் ஃபேக்ட்ரி வந்து யாழ்ப்பாணத்தில் மண்கும்பானில் செய்திருக்குது. இந்த வெள்ளோட்டத்துக்காகத்தான் அங்கேருந்து ஓடிக்கொண்டு வந்து குறிகட்டுவானில் இருந்து வெளிக்கிட போகுது. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கு இந்த போட்? இது போட் நல்லா இருக்கு. நாங்கள் இது வந்து ஜெஃப்னாவில் தயாரிச்சிருக்கோம் எங்கள் மாக்கும்பாம் ஃபேக்ட்ரியில், சோலார் இம்ப்ளாஸ் பிரைவேட் லிமிடெடில். அப்போ இது வந்து நாங்கள் டூரிஸ்ட் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம் ஜெஃப்னாவில். நீங்கள்லாம் இந்த போட் செய்கிற இதில் இருந்தீங்களோ? ஸோ இந்த போட் எனக்கு கிட்டத்தட்ட 8 months ஆச்சு செஞ்சு முடியும். பெரிய போட் என்ன? ஸோ இதுக்கு சொல்கிற பேர் ட்ரை மராய். ட்ரை மராய். ஓகே, உங்களோட டிஷர்ட்ல இருந்தேன் நான் பின்னால் வேறு. ட்ரை மராய். ஸோ இது வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஐலாண்ட்ஸ்க்கு இது பண்ணி டூரிஸ்ட்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு தான் மெயின். இதில் வேறு என்ன வெட்டிங் அப்படி எல்லாம் பார்ட்டி செய்யலாம். பார்ட்டி செய்யலாம், வெட்டிங் செய்யலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்குற பேக்கேஜஸ் இது பண்ணி கொடுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது எப்படி ஆர்டர் எடுக்கிறது? நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கா சார்ட்டர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது இருக்குது, அதில் ஹாட்லைன் இருக்குது, வெப்சைட் ஸ்ரீலங்கா வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதுக்கு போயிட்டு புக் பண்ணி ஸ்ரீலங்கா அந்த வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்குன்னு அவைலபிளாக காட்டும். அதில் இல்லை கால் பண்ணி கழிச்சு போடலாம். ஜெஃப்னா ஸ்ரீலங்கா வந்து ஜெஃப்னாலே ஆப்ரேட் பண்ணுறோம். ட்ரிங்கோ, பாசிட்டிவா, கோல், மிரிஸ், போர்ட் சிட்டி. போர்ட் சிட்டிலையும் இருக்கு. ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆப்ரேட் எங்களுக்கு இது வந்து எங்களோட 11th போட் ஸ்ரீலங்கா. சரி, நன்றிண்ணா. நன்றியா. ஓகே, தேங்க்யூ. வந்து பிரதானமாக சொல்லணும்னா இந்த கப்பலை வந்து நீங்கள் ஹயர் பண்ணலாம். ஹயர் பண்ணி கீழே காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு எடுத்தீங்கன்னா அவை வந்து தமிழ்லையோ இங்கிலீஷில் கான்டாக்ட் பண்ணலாம், சிங்களத்துலேயும் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இது வந்து குறிக்கட்டுவானில் இருக்குது. நீங்கள் உதாரணமாக நெடுந்தீவு அப்படி எங்கேயும் போகணுமெண்டா இதை ஹயர் பண்ணி கொண்டு போய் ஒரு 4 hours ஸ்டே பண்ணிட்டு வரலாம், இல்லை அடுத்த நாள் ஸ்டே பண்ணி வரலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பட்ஜெட்டில் நிறைய பிளானில் இந்த ஷிப்பிங் வந்து இருக்குது. இந்த டூரிஸ்ட் கப்பல் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமென்றாலும் இங்கேயே சொல்லி ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். சாப்பாட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஒன்று தந்துச்சுன்னா அதுவும் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாம் கப்பலில் உடனடியாக. So I am the group MD of Sea-Lesh Yachting Group. Today is a very remarkable day because this is the yacht, the motorboat that was made by the boys of Jaffna for Jaffna. And this is something that our chairman, Mr. Pierre Prince, their vision to make this boat in Jaffna. So everybody thought this is going to be an impossible task, but with the vision of our chairman and our CEO, Conrad, we have made it a reality. So when people of all around Sri Lanka was thinking that Jaffna is not yet ready, we have succeeded in two projects. That is, for me, setting up the Jaffna TMC Club, which is one of the best clubs in TMC out of the clubs in Colombo, Mount Levonia, Mattala, Negombo, and very soon we'll be setting up one in
candidate. So our founder, president, Mr. Fayez Salim, have directed us to make TMC what is today. And with the current president, Mr. Roger, who was in Jaffna today with us, because we are stepping into a new great mammoth project with the intention of having a North Development Summit, which will happen in January 21st and 22nd, with the support of all the government agencies and ministries. And today I'm very happy the governor of Northern Province was in our board today, and also the CG, Consul General of Indian High Commission in Jaffna was here today, and both of them was very happy to see how we are progressing, and with the endorsement and their support they have assured for this our project, which will happen in January. So we are there very positively, and we are confident that we can bring in investors, and not only to stop there, but we will be continuing every year to make this summit a success and to derive all the benefits to the sons and the daughters of Northern Province. Thank you very much. Hi guys, so I'm from Sri Lanka. I'm Chanaka, I'm the general manager for Sri Lanka. So today we operated Amber Korean jetty. So this is our first Amber yacht operated in Jaffna. So our plan is to have some island hopping cruises arranged. I see there are a lot of boats in Jaffna, but this is a one-of-a-kind boat where luxury comes into act, and this is more safer for passengers, and we look for locals and the foreigners to travel with us and get this sailing experience. So come, please Maximum, how many people are? join. We can put about 60 packs. 60. Yes. It's a boat that can carry 60 passengers. You have upper deck and you have ground deck as well. And we have dining areas where they can sit and dine. So this experience you won't get any other boat in Jaffna, even in the northern part at the moment. And what are the power source this boat getting? These are run by generators, but we are having some solar panels to power up the lights and other equipment. Okay, So all our boats carry the solar panels to power up or keep it charged. Mostly use the generators as well. Yeah. If any people want to come with this boat, how to contact? So yes, so you all can contact Sri Lanka. So you all can Sri log Lanka. into our website or call our hotline and get details. So let me share you our hotline. That is 0. This is your number, no? Yeah, this is my number. Yeah. When you stop the video and take the barcode read, you will go to the website, no? Yeah. Okay, thank you. So this is something unique that we have brought to Jaffna. Please experience Sri Lanka and enjoy. Thank you. Thank you. நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. இப்போ வந்து போட் வந்து இந்த கப்பலை வந்து எடுக்க போயிடலாம், டூரிஸ்ட் கப்பலை. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு கப்பல் ஒன்று வந்து ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தோம்னா நயினாதீவு கோயில் தெரியுது பாருங்க. இது வந்து டூரிஸ்டாக இங்கே வந்து ஒரு தீவுகளுக்குள்ள போக போயிடலாம். இங்கே காத்தா கிடக்கு. நான் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க கட்டாயம்.